ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொஞ்சம் வித்தியாசமான சாம்பார். எப்போவுமே துவரம்பருப்பு வச்சு நம்ம சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு போர் அடித்தவங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வேணும்னா அவரைப்பருப்பு முருங்காய் போட்டு ஒரு சாம்பார் வைங்க. நெய் ஊற்றி சாதத்தில் போட்டு பேசுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பாருங்கள், ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் இந்த மாதிரி அவரைப்பருப்பு கடையில் கிடைக்கும். இதை வந்து கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ இது குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்துட்டு இதுக்கு கேஸ்ட்ரிக் அதிகமாக இருக்கனால நான் ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டு, இப்போது இது கூட ஒரு 2 தக்காளி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டு இப்போ இது கூட தண்ணி மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இதில் வந்து நான் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா வந்து வெந்து கொடுக்கும். நல்லா வந்து பூ மாதிரி நல்லா வேகும் பருப்பு. இப்போ நல்லா ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். நல்லா இந்த பருப்பை நல்லா கடைஞ்சி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு, இப்போ இது கூட வந்து நான் முருங்காய் ஒரு 2 முருங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். முருங்காயை சேர்த்துக்கிட்டு இப்போ இது கூட வந்து இது நல்லா வந்து கலந்துக்கலாம். சின்ன வெங்காயம் நான் உரித்து வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் கொஞ்சம் பெருசாக இருக்கனால 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாக வேணாலும் அப்படியே கூட போட்டுக்கலாம். மறுபடியும் இது கூட தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நம்ம இதுக்கு புளி சேர்க்க போகிறது கிடையாது, தக்காளியோட புளிப்பு சுவை மட்டும்தான் இருக்கும் இதுக்கு. இது கூட வந்து மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சாம்பார் பொடி. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா உங்களுக்கு இந்த காரம்லாம் நல்லா ஏறும். இது கூட இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா கலந்து நல்லா இந்த காயை நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் காய் ஒரு 1/2 வேக்காடு அளவுக்கு வெந்துச்சு. இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 வேக்காடு ஆனதுக்கப்புறம் உப்பு சேருங்க, அப்போ தான் வந்து காய் நல்லா வேகும். இப்போ உப்பு சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா வந்து மறுபடியும் இந்த உப்பு வந்து காயில் சேர்கிற அளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் நல்லா குழம்பு தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிக்கிச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் சாதத்தில் போட்டு செய்யும்போது நான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு பாருங்கள், நான் கரண்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விடணுங்க. அவசரப்பட்டு எடுக்க வேணாம். நல்லா பொரிஞ்சு அதோட மனமே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து நான் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். நம்ம வேக வைக்கும் போது சேர்த்துக்கிறோம். இப்போ தாளிக்கும் போதும் கொஞ்சம் நம்ம சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். மறுபடியும் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா நல்லா வந்து குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நமக்கு கலர் மாறணும். இது கூட கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலர் நல்லா கோல்டன் கலர் வரும்போது நமக்கு நல்லா கமகமன்னு நல்லா மணமாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வதங்கினதை எடுத்து நம்ம இந்த சாம்பாரில் சேர்த்துடலாம். சாம்பாரில் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நான் மல்லி இலை போட்டு இறக்கணும். நம்ம சூப்பராக நம்ம அவரைப்பருப்பு முருங்கைக்காய் சாம்பார் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.